கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் தேவன் உங்களோடு கூட பேச நினைக்கும் வார்த்தை யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எனக்கு இந்த ஒரு காரியம் நடக்கணும், வாய்க்கணும், ஆனால் அந்த காரியம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை. எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய பண தேவை இருக்கு, ஆனால் கையில் கொஞ்சம் கூட பணமே இல்லை. எனக்கு இந்த ஒரு சுகம் வேணும், ஆனால் நான் எவ்வளோதான் டாக்டர் பார்த்தாலும் காசு செலவழிச்சாலும் எனக்கு இது குணமே ஆக மாட்டேங்குது. அப்படியாக கவலையில் இருக்கும் நமக்கு இங்கே ஒரு பக்தன் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார், தேவன் செய்கிறார்னு சொல்லி. எப்போ நம்ம தேவன் மேல முழுமையான நம்பிக்கையும் விசுவாசம் வைக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த காரியம் எப்படி இவ்வளவு சுலபமா நேர்த்தியா நடந்து முடிஞ்சதுன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்ம தேவன் மேல முழுமையான நம்பிக்கையும் விசுவாசம் வைப்போம். தேவன் நமக்கு அற்புதங்களை அடையாளங்களையும் செய்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். God bless you.